Vaishnavi sister had raised this question. The question இப்போ I'll briefly give an answer. அதுக்கப்புறம் probably I'll also try to post in the group once they take some reference and all. Vaishnavi sister question என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஜட்ஜிங்க்கும் டிசர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது, ஆனா டிசர்ன் பண்ணணும்னு போட்டிருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அது சும்மா சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டிசைனிங் பத்தி நம்ம படிக்கும்போது ஒரு முக்கியமான வசனம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் சோதித்து பாருங்க. நீங்கள் இன்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சோதித்து பாருங்க ஒரு வசனத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். says you have to check yours as to what kind of spirit you have. அது ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, நீ சோதித்து அறியும் பொழுது உனக்குள்ள இருக்குது பரிசுத்த ஆவியினுடைய கிரியையா இல்ல மற்ற காரியங்களுடைய ஸ்பிரிட்டோட டாமினேஷன் உனக்குள்ள இருக்குதா அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் ஆவியுடையவனா இருக்குன்னு அறிந்துப்பார். அதே மாதிரி வரங்கள் வல்லமைகள் குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதுல ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், என்னன்னா ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லையா, discerning of the spirits. அதுல வந்து which is right, which is wrong, which is from God, which is not from God அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடியதுதான் இந்த டிசர்னிங். ஸோ அப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வசனம் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய கண்ணுல வந்து நீ பெரிய உத்திரத்தை வைத்துக்கொண்டு மற்றவனுடைய கண்களை இருக்க துரும்ப நீ தேடி போறது என்ன? இப்ப ரோமன்ஸ்லயே நம்ம வாசிச்சோம், மற்றவர்களை குற்றவாளிகளாகி தீர்க்கிற நீ அதே குற்றத்தின்படியே நடக்கிறியே, இதெல்லாம் தான் ஜட்ஜிங். அவனை வந்து நீ பொய்யன். இப்ப வந்து ரோமன்ஸ் 2க்கும் ரோமன்ஸ் 1க்கும் ரோமன்ஸ் 2க்கும் நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா. ரோமன்ஸ் 1ல ஐ மீன் ஜென்டைல்ஸ் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப ரோமன்ஸ் 2 வரும்போது சொல்றாரு, அவங்களை குற்றவாளின்னு சொல்லிட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத, ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஈக்குவலி கண்டெம்ட் ஜட்ஜ்ட். அப்ப என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த ஜட்ஜிங் அதர்ஸ் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஸோ அதே தான் டிசர்னிங். ஸோ என்னுடைய எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, ஜட்ஜிங் பீப்புள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தேவனுடைய தராதரத்தை வரைத்து மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இல்லாம தாங்கள் உத்தமர்கள் என்று நினைத்து அந்த அடிப்படையில மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறாங்க, இந்த ஜட்ஜிங் அதர்ஸ். ஸோ when I judge somebody, I do not judge, I do not see it from God's angle. Rather, I come from a viewpoint where I think I am right. I am right and you are wrong. இந்த வசனத்துக்கு தான் மேத்யூல வாசிக்கிறோம், ஒருத்தனை வந்து மூடனே அப்படின்னு திட்டினா நீ எரிநரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. மூடனே அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு, கெஹன்னா அப்படின்ற எரிநரகத்துக்கு. அப்படின்னா எதுக்கு? அதோட எக்ஸ்பிளனேஷன் படிச்சீங்கன்னா தெரியும். மூடனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அறிவு இருக்கு அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்ற அவனுடைய குறைவான அறிவை நீ வந்து சாடுகிறாய். யூ ஆர் கண்டெம்னிங் சம்படி பிகாஸ் லெஸ்ஸர் இன் இன்டெலெக்ட். அப்படிப்பட்ட அப்படின்னா யூ ஆர் மோர் ரிலையிங் ஆன் யோர் இன்டெலெக்ட். அப்படி இருந்து நீ அவனை சாடுறதுனால சொல்றாரு நீ எரிநரகத்துக்கு பாத்திரவானா இருக்கிற. ஸோ ஜட்ஜிங் பீப்புள் எப்பவுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, தே டு நாட் வியூ ஃப்ரம் காட்ஸ் ஆங்கிள் பட் ஃப்ரம் தேர் ஓன் ஒர்க்ஸ். நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து மற்றவங்களை குறை சொல்றவங்களா இருக்கிறவங்க. நிறைய நேரத்துல அவங்கள்ட்டே அந்த குறை இருக்கிற பொழுது கூட அவங்களோட குறைய பார்க்காம மற்றவங்களை பாக்குறாங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜிங்ல வர்றது. ஆனா டிசைனிங் அப்படின்றது எப்படின்னா, அந்த அவங்க எதன் அடிப்படையில டிசைன் பண்றாங்க அப்படின்னா, காடோடைய ஆண்டவருடைய நியமங்களின் அடிப்படையில. நீ இன்னும் ஆவியுடையவனா இருக்கிறா என்று சோதித்துப்பார் அப்படின்னா, how do we understand based on my actions? அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என் செய்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கும், எனக்குள்ள அசுத்தாவியர்னா என் செய்கை எப்படிப்பட்டதா இருக்கும். அப்போ என்னோட ஜட்ஜ்மெண்ட் பண்ற அந்த ஃபேக்டர் வந்து, என்ன டிசைன் பண்ற ஃபேக்டர் வந்து காட் கிவன் ஒரு ஸ்டாண்டர்டா மாறிடுது. ஸோ டிசைனிங் is to understand whether this thing is right or wrong. It is not to condemn somebody that it is wrong. Discerning is to find out if I am wrong or if I am right. So அதுதான் டிசைனிங்க்கும் ஜட்ஜிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ அடிப்படையில ரெண்டுக்கும் ஒரு பேரலல் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, என்ன ஸ்டாண்டர்டின் அடிப்படையில நீங்க டிசைன் பண்றீங்க, ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்றத நம்ம
கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் ஐ எக்ஸ்பிளைன்ட். வைஷ்ணவி சிஸ்டர், இஸ் திஸ் ஓகே? இல்ல இன்னும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஓகே பாஸ்டர், தேங்க் யூ பாஸ்டர். ஓகே, டன். ஸோ பிரைஸ் லார்ட். ஸோ இந்த ஒரு காரியம் நான் பேசணும்னு நினைப்பேன். இட் இஸ் பீன் இன் மை மைண்ட், பட் ஆக்சுவலி சீரியஸ்லி ஸ்பீக்கிங் பயங்கர ஹெக்டிக்கா we been running around. அதனால I was not able to. அதனால தான் எனக்கு குவிஸும் போஸ்ட் பண்ண முடியல. ப்ராபப்ளி இன்னும் ஒரு வீக் கூட இந்த குவிஸுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டிலே இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் பிஸி ஷெட்யூல் ஆஃப் செட்டிலிங் ஆஃப் த நியூ பிளேஸ். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனிவேஸ், ஸோ வித் தட் நோட் ரெண்டு காரியம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ரெண்டு முடிச்சிட்டேன். வித் தட் நோட் we will get into the Bible study. It's already 8:18 now. I'm going to share the screen. சரி, இப்ப ரோமன்ஸ், ஓகே, ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துல 25ல இருந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் இந்த நாள்ல நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ரோமன்ஸ் 3:25ல இருந்து 4:5 வரைக்கும் இன்னைக்குரிய பைபிள் ஸ்டடி. ஒரு சின்ன குட்டி ரிவிஷன் நம்ம பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக்கோட ஹைலைட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அட்டைனிங் ரைச்சியஸ்னஸ். ஸோ திருப்பி ஒரு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த நீதியாக்கப்படுகிற அனுபவம் இல்லையா, அப்புறம் அந்த நீதியாக்கப்படுகிற அனுபவம் தான் வந்து ஜஸ்டிபிகேஷன். ஸோ ரைச்சியஸ்னஸ் அப்படின்றது ஆண்டவரை போன்ற நீதியுடையவர்களாய் மாறுகிறது. அந்த ரைச்சியஸ்னஸ், ஜஸ்டிபிகேஷன், அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டருக்கும் பெரிய தீமா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். இந்த 4 சாப்டர்ல ஆண்டவரோட ரைச்சியஸ்னஸ் நமக்கு எப்படி வருது அப்படின்னு பவுல் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். ஸோ அந்த ரைச்சியஸ்னஸ் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் காட் அப்படின்ற பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்காக Paul had been building an argument of how the whole world has lost in sin, and அதனால என்னென்ன வந்திருக்கிறது. அந்த ஹோல் வேர்ல்டுன்னு சொல்லும் போது ஜூயிஷ் பீப்புள் மட்டும் அவங்க வந்து விதி விலக்கல்ல, அவங்களும் ஈக்குவலி they are found guilty அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி ஒர்க்ஸ் நமக்கு வந்து உதவாது அப்படின்றதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு why gospel is neededன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ அதுல லாஸ்ட் வீக் நம்ம பார்த்து 3ஆம் அதிகாரம் 21ல இருந்து 25 வசனத்துல நம்ம பார்த்த ஹைலைட்டான காரியம் என்னன்னா அட்டைனிங் ரைச்சியஸ்னஸ் த்ரூ ஃபெய்த். ஸோ ரைச்சியஸ்ன்றது எப்படி, அதான் இந்த 7 பாயிண்ட் நான் கொடுத்திருந்தேன். ரைச்சியஸ்னஸ்ன்றது அபார்ட் ஃப்ரம் த லா. ரைச்சியஸ்னஸ் இஸ் பில்ட் ஆன் ரெவலேஷன். Righteousness is acquired by faith. One of the very, very foremost and very, very chief most parts of studying Roman என்ன அப்படின்னா righteousness is acquired by faith. I mean, தேவ நீதியானது விசுவாசத்தினால வருகிறது அப்படின்றது ரோமன்ஸோட ரொம்ப ஆழமான ஒரு மெசேஜ். அதே மாதிரி அடுத்தது righteousness is provided for all. இந்த தேவ நீதி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி இந்த தேவ நீதி எல்லாருக்கும் கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது. நோபடி கேன் கிளைம் ரைட்ஸ் ஓவர் இட். யாருமே இது நான் இவ்வளோ என்னோட ஒர்க்னால இது கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து எனக்கு இது உரிமை உண்டு அப்படின்னு பேச முடியாது. கிருபையினாலே இலவசமாய் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரைச்சியஸ்னஸ் நமக்கு வருவதற்கு காரணமா இருந்தது ஆண்டவர் நம்ம மேல வைத்திருந்த மீட்பு. அந்த மீட்பு எப்படி நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு பரிகார பலியினாலே, ஒரு அட்டோனிங் சாக்ரிஃபைஸ்னால தான் நமக்கு கிடைச்சது. சோ இதெல்லாம் தான் இந்த நீதி நம்ம மேல வருவதற்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். சோ இது வந்து ரிவிஷன் போர்ஷன். சோ இதுல இருந்து we are going to jump into the rest of the verses. 7வது பாயிண்ட் சொல்லுது God became an atoning sacrifice. சோ இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி அந்த அட்டோனிங் சாக்ரிஃபைஸ் பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஃபர்ஸ்டா. சரியா? ஓகே, 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் இருக்குது. இது யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ? 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள் யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். Whom God hath set forth to be a propitiation through faith in his blood, to declare his righteousness for the remission of sins that are past through the forbearance of God. To declare, I say, at this time his righteousness, that he might be just and the justifier of him which believeth in Jesus. Where is boasting? Okay. Vaasing. 25, 26 தானே? Okay. Now anybody has a Tamil Bible வாசிக்க முடியுமா? 3ஆம் அதிகாரம் 25, 26. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை
தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரே ஏற்படுத்தினார். சரி, அந்த கிருபாதார பலி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே அப்படின்றதும் through faith in Jesus Christ, in the what you call in the propitiation, atonement அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான வேர்சஸாக காணப்படுகிறது. Now how the death of Jesus satisfies the righteous judgment of God. சரி, நான் ரோமன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வாசிச்சோம், படிச்சோம், எல்லாம் யோசிச்சு வச்சோம். என்ன அப்படின்னா, ரோமன்ஸோட ஓவரால் தீம் என்னன்னா, how a righteous God can save the unrighteous mankind without compromising on his righteousness or holiness. நீதியுள்ள தேவன் அநீதியான மக்களை எப்படி ரட்சிக்க முடியும், அவருடைய நீதியின் தன்மைக்கு களங்கம் விளைவிக்காமல். திரும்பி சொல்றேன், how a righteous God can redeem an unrighteous mankind without compromising on his righteousness or holiness. தன்னுடைய நீதி தன்மையை அல்லது பரிசுத்த தன்மையை களங்கப்படுத்தாதபடிக்கு எப்படி அநீதியுள்ள மனுக்குலத்தை நீதியுள்ள தேவன் மீட்க முடியும் என்பதுதான் ரோமன்ஸோட மெசேஜ். இப்ப அது இங்க வர்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். How the death of Jesus satisfy the righteous judgment of God அப்படின்றதுதான் இதனுடைய டாபிக். இதுல பார்க்க போறோம். சரி, இங்க நான் ப்ளூல போட்டிருக்க லெட்டர்ஸ் நல்லா நோட் பண்ணுங்க. whom God set forth as propitiation by his blood through faith. எதுக்காக இது நடக்குது? to demonstrate his righteousness. சரி, இந்த கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, whom God set forth as a propitiation. So let me read it out. Jesus by his death, that is by his blood, was a propitiation. What is the meaning of propitiation? Substitute sacrifice for us. As he was judged in our place, the Father could demonstrate his righteousness in judgment against sin while sparing those who deserved the judgment. ஒரு பயங்கரமான பாராடாக்ஸ் மாதிரி தெரியும் இது நம்ம திடீர்னு கேட்கறதுக்கு. இப்போ இங்க போட்டிருக்கு சப்ஸ்டிடியூட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஒரு பியூட்டிஃபுல் என்னன்னா, ஏப்ரஹாம் அண்ட் ஐசக்கோட ஸ்டோரி. நம்ம ஐசக் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் ஒரு விதத்துல காணப்படுகிறான். அந்த சம்பவத்துல பலி செலுத்தும்படியாய் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகிறான். அவன் பலி செலுத்த கத்தியை ஓங்கின பொழுது ஆண்டவனை அனுப்பி இருக்கிறார். அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்கு படுத்திருக்க வேண்டிய அந்த பலிபீடம் இப்ப காலி ஆயிடுது. ஈசாக்கு பதிலாக ஒரு பலி தேவைப்படுது. அப்பதான் பார்க்கும்பொழுது அந்த தன் கொம்புகள் மாட்டி அங்க ஒரு புதரில மாட்டி கிடந்தது ஒரு கிடாவை பார்க்கிறான். அதை எடுத்து ஆபிரகாம் பலி எடுக்கிறான். யெகோவா ஈரேன் பேர் வருது, ஏன்னா கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். சோ ஐசக் மரிக்க வேண்டிய இடத்துல ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது பாத்தீங்களா, அதுதான் சப்ஸ்டிடியூட் ஃபார் திஸ் பர்சன். சோ இன்ஸ்டெட் ஆஃப் instead of ஐசக் அங்க ஒரு மனுஷன் அங்க ஒரு ஆடு பலியிடப்படுகிறது. சப்ஸ்டிடியூஷனல் சாக்ரிஃபைஸ். புரியுதா? அதே மாதிரி லேவியராகமத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியன் என்ன பண்ணும்னா, ஒரு போக்காடு என்ற ஒரு ஆடை வளர்த்து வருவாங்க. அந்த ஆடின் மேல என்ன பண்ணுவாங்க, இந்த பிரதான ஆசாரியன் தன் கைகளை வைத்து தன் ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் அந்த பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியை சுமத்தி விடுவான். ஐ மீன் கைகளை இப்ப என்னன்னா, எங்க இஸ்ரேல் ஜனத்தை எல்லாத்துடைய பாவமும் இப்ப நான் எடுத்து இந்த ஆட்டுக்குட்டியின் மேல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆடை வனாந்தரத்துல கொண்டு விட்டுருவாங்க. அது மேஞ்சு மேஞ்சு அது எங்கனால அப்படியே போய் மரித்து போயிடும். தன் பாவத்திலே ஆடு செத்தது போல ஆகும். பாவத்துல மரிக்க வேண்டிய மனுஷன் பிழைத்துக் கொள்கிறான். இதுதான் ப்ரொபிஷன், சப்ஸ்டிடியூஷனரி டெத். பரிகார பலி என்று சொல்லுகிறோம், கிருபாதார பலி என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த கிருபாதார பலி ஏன் தேவைப்பட்டது, பரிகார பலி ஏன் தேவைப்பட்டது அப்படின்னா, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய நியமம் என்ன அப்படின்னா, ரத்தம் சிந்தினாதான் பாவத்தின் உனக்கு உனக்கு பரிகாரம் உண்டாகும் அப்படின்றது ஆண்டுடைய நியமம். சரியா? அப்போ நீ ரத்தம் சிந்தினாதான் பாவ மன்னிப்பு உண்டாகும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவரே மீற மாட்டார். அப்போ அந்த வார்த்தை எப்படி நிறைவேற்றார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மறிக்க கொடுத்து அவரோட ரத்தம் சிந்துதலினாலே ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். அப்போ அவர் நீதியுள்ள தேவன், என்ன செஞ்சாலும் எப்பவுமே அது நீதியாதான் இருக்கும்ன்றத ஜீசஸ் கிராஸ் அனுப்புறது மூலமா அவர் சாட்டிஸ்ஃபை பண்றார். சோ ஹிஸ் ரைச்சஸ்னஸ்ல கலங்கமே ஏற்படல. ஆனா அடுத்த சைடையும் ப்ரூவ் பண்ணிடுறாரு, ரத்தம் சிந்துனா பாவ மன்னிப்பு வந்துடும். அது அவரும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். இப்ப இயேசு கிறிஸ்துவின் குற்றமில்லாத ரத்தம் சிந்தினால பாவம் மன்னிப்பு ஒரு மனுஷனுக்கு இல்ல, உலகத்துக்கே வந்து விட்டது. சோ ரைச்சியஸ்னஸ் ஆண்டவர் காம்ப்ரமைஸே பண்ணல, ஹோலினஸ் காம்ப்ரமைஸ் பண்ணல, அதே விளம்பின வேதத்தையும் அவர் மீறவில்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய குமாரனை மறி கொடுத்ததுனால அவருடைய வேதத்தை மீறாமல் வேத பிரமாணங்களின்படி இயேசு மறித்து பிரமாணங்களுக்கு நம்ம விடுதலை ஆக்கி ரத்தத்தினாலே நம்ம பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அதனாலதான் அவரு propitiatory sacrifice, அதாவது சப்ஸ்டிடியூட் சாக்ரிஃபைஸ் ஆக இயேசு கிறிஸ்து நமக்கு மாறினார். அப்போ ஜீசஸோட டெத் எப்படின்னா, ஆண்டவருடைய நீதியுள்ள அந்த நியாயத்தை அது பூரணப்படுத்துகிறதாக, சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறதாக இயேசு கிறிஸ்துவோட டெத் இங்க இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இது பண்ணிதான் இந்த செகண்ட் லைன் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இங்க வாசிச்சீங்கன்னா, the father could demonstrate his righteousness in judgment against sin while sparing those who deserve the judgment. ரொம்ப அழகான சூப்பரான வேர்டு. அதாவது பாவத்தின் மேல தன்னுடைய நீரை அவர் செலுத்துகிறார். ஆனா அந்த பாவத்தின் பிடியில் இருந்த மனுஷரையும், அதாவது நியாயத்துல மாட்டிக்கொள்ள வேண்டியவர்களை தப்பு வைக்கிறார். சோ his righteousness against sin சொல்லிடுறாரு. சின்ல மாட்டிக்கொண்டிருந்த பீப்புள ஆண்டவர் டெலிவர் பண்ணுகிறார். வாட் a great God-ல. So praise the Lord. அடுத்தது அந்த வசனத்தோட அடுத்த பகுதி, that he might be just and the justifier of the one who has faith in Jesus. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? கிருபாதார பலியை கொடுக்கிறார், நீதி ஆக்குகிறவராக இருக்கிறார். சோ இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீதி ஆக்குகிறவராகவும் அவர் தான் இருக்கிறாரு, நீதி ஆக்கப்படுகிறவனும் அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். that he might be just அப்படின்னா நீதி உள்ளவர், அந்த ஜஸ்டிஃபையர் நீதி ஆக்குகிறவர் என்று சொல்லப்படுகிறோம். இதெல்லாம் யார் மேல வருதுன்னா, இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக. இந்த பாயிண்ட் நம்பர் 1 பாருங்க. at the cross God demonstrated his righteousness by offering man justification. Now let us understand what is justification. Justification, நீதி ஆக்கப்படுவது என்ன அப்படின்னா, a legal verdict. என்ன சொல்றாங்க? you are not guilty, நீ குற்றவாளி அல்ல, நீ நிரபராதி என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு முறைப்படி ஆணையின்படி ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது, ஜஸ்டிபிகேஷன் ஆக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷனுக்கு நீ நீதி ஆயிட்ட அப்படின்னு சொல்றாரு. யூ ஆர் ரைச்சஸ் நவ் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அத சொல்ற நேரத்துல அவர் ஆனா நீதி உள்ளவராக இருக்கிறார். எப்படி? அந்த சின்னோடைய பெனால்டி பே பண்ணணும், அதை இயேசுவின் மூலமா அவர் பே பண்ணுகிறார். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா? சின்னோட பெனால்டி பே பண்ணும், அதை இயேசுவின் மூலமாக ஆண்டவர் பே பண்றத நம்ம இங்க பார்க்கிறோம். பாவத்திற்கான ஒரு தண்டனை உண்டு, அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ தண்டனை பெற வேண்டியவனை தப்பு வைக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கிறோம். God hates sin, but God loves a sinner. ஆண்டவர் பாவத்தை அருவருக்கிறார், பாவியையோ நேசிக்கிறார். சோ இந்த ப்ரொபிகேஷன்ல இப்ப இதை செய்யறதுனால ஆண்டவர் 2 விஷயத்தை ப்ரூவ் பண்றார். அவர் எப்பவுமே நீதி உள்ளவர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றார். தன்னுடைய நீதியின் தன்மையில இருந்து மாறுறதே இல்லை. அது எப்படி ப்ரூவ் ஆகுது? பாவத்திற்குரிய தண்டனையை இயேசுவின் மூலமா ஆண்டவர் கொடுத்துடுறார். சரியா? அவர் நீதி ஆக்குகிறவர், ஜஸ்டிஃபையர். எப்படி 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 ப்ரூவ் பண்றாரு? பாவத்துல மறிக்க வேண்டிய மனுஷன்கிட்ட ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இனிமே நீ பாவி அல்ல, நீ நீதிமான் அப்படின்னு சொல்லி அவனை நீதி ஆக்குகிறவராய் அவர் மாறுகிறார். So he is just, he is also the justifier. I mean, I hope you all understand.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். So God is the God is just and he is also the justifier. Now 27வது வசனம். சரி, இப்போ வந்து 25 26ல இதை நம்ம பார்த்தோம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதோட ரெண்டாவது பாயிண்ட், இஃப் யூ see how someone could be only just, simply send every guilt sinner to the hell as a just judge would do. It is easy to see how someone could only be the justifier, simply tell every guilt sinner, I declare a pardon. You are all declared not guilty, but only God could. இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து நீதி உள்ளவர் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, ரொம்ப எளிமை. குற்றமா இருக்கிற எல்லாரையும் நீ எல்லாம் நரகத்துக்கு தான் சொந்தக்காரன், நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் நீதி உள்ளவர். நீதி ஆக்குகிறவராய் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா, குற்றமுள்ள ஒவ்வொருவனையும் பார்த்து நீ வந்து குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்றவரை வெறும் நீதி ஆக்குகிறவரா இருக்கலாம். புரியுதுல? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஜஸ்டான ஒரு மேன் அப்படின்னா, அவன் ஒரு சின்ன பாவமோ பெரிய பாவம் என்ன பண்ணியிருந்தாலும் அவனுக்கு தண்டனை நரகம் அப்படின்னா, நான் ஜஸ்டான ஒரு மேனா இருந்தா, ஜஸ்டான ஒரு ஜட்ஜா இருந்தா, என்னுடைய வேர்டிக்ட் என்னவா இருக்கும்? யூ கோ டு ஹெல். அவ்வளவுதான். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் அ ஜஸ்ட் பர்சன். ஜஸ்டிஃபயரா ஒருத்தர் இருக்கிறார், வெறும் ஜஸ்டிஃபயரா, நீதி ஆக்குகிறவரா ஒருத்தர் இருக்கிறார். நான் அப்படிப்பட்டவனா இருந்தேன் அப்படின்னா, யார் என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் குற்றம் அப்படியே இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ குற்றவாளி இல்லப்பா இனில இருந்து அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து வெறும் நீதி ஆக்குகிறவர். ஆனா இந்த வசனத்துல ஆண்டவர் எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, அவர் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார், நீதி ஆக்குகிறவருமா இருக்கிறார். இந்த ரெண்டுமே சேர்ந்த அனுபவம் இயேசு இடத்துல மட்டும்தான் இருக்குது, காட் கிட்ட மட்டும்தான் இருக்குது. புரியுதா நான் சொல்றது? அவர் நீதி உள்ளவர் எப்படி? பாவத்திற்கு தண்டனை கொடுத்துடுறாரு. ஆனா அவர் நீதி ஆக்குகிறவர் எப்படி? பாவம், அதாவது தண்டனை அனுபவிக்க வேண்டிய மனுஷனுக்கு ஆண்டவர் நிரபராதி அப்படின்ற ஒரு வேர்டிக்ட் ஆண்டவர் கொடுத்துடுறாரு. சோ நாட் ஜஸ்ட் பீங் ஜஸ்ட், நாட் ஜஸ்ட் பீங் ஜஸ்டிஃபயர், ஹி இஸ் ஜஸ்ட் அண்ட் ஆல்சோ த ஜஸ்டிஃபயர். புரியுதா? எத்தனை பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கா? அவர் நீதி உள்ளவரா மட்டும் இல்ல, அவர் நீதி ஆக்குகிறவரா மட்டும் இல்ல, அப்பார்ட் பண்ற ரெண்டுமே தனித்தனியா இல்ல, அவர் நீதி உள்ளவரும் நீதி ஆக்குகிறவருமாய் அவர் காணப்படுகிறார். புரியுதுன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூசிங்கா இருந்தா இன்னொரு 2 டைம் நம்ம படிச்சோம்னா புரிஞ்சிடும். ஓகே, லெட் மீ நோ இஃப் இட் இஸ் டூ மச் ஆர் யூ ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஓகே, நவ சரி, நவ லெட் அஸ் மூவ் ஆன். 27. சோ இப்ப இவ்வளவு சொல்லிட்டு, நீதி ஆக்குகிறவர் இயேசுதான், நீதி உள்ளவர் இயேசுதான், இந்த நீதி எப்படி வருது? விசுவாசத்தினால மட்டும்தான் வருது அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு 27வது வசனத்துல செம நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சைலண்டா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அப்படி இருக்கும் பொழுது மேன்மை பாராட்டுதல் எங்கே? 27வது வசனம் யாராவது தமிழ் வாசிக்கிறீங்களா? ரெக்ஸ் வாசிக்கிறீங்களா? இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியை பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயா? பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க ஒரு வைக்கிறத பார்க்கிறோம் பவுல் அடிகளார். திரும்ப நான் சொன்னல, இது அவர் மேஜர் பாயிண்ட் ஸ்பீக்கிங் யாருக்கு? இந்த ஜூயிஷ் லீகலிசம்ல இருக்கவங்களுக்கும் அவர் அட்ரஸ் பண்ணிட்டே வர்றார். இத சொல்லிட்டு அழகா வந்து நச்சுன்னு நிக்கிறார். என்னன்னா, இப்படி இருக்கும் பொழுது மேன்மை பாராட்டுதல் எங்க இருக்குது? இப்ப இதை யாருக்காக சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? Abraham is our father. We have the law. We are chosen by God. We are special அப்படின்னு சொல்லிட்டு தெரியுற ஆமென். இந்த பீப்புளுக்கு நச்சுன்னு ஒரு அழகான ஒரு கவுண்டர் ஒண்ணு கொடுத்து சொல்றாரு. எப்பா, நீ வந்து நான் இவ்வளவு நல்லவன், நான் இவ்வளவு தசமம் பாக்கு கொடுக்குறேன், கடைக்கு போறேன், நான் வந்து கணக்கு கொடுத்துட்றேன், ஆண்டவர்கிட்ட கரெக்டா ஜோம் பண்ணிடுறேன், 3 டைம் எருசலேம் இப்படி நிறைய சொல்றியே, விசுவாசத்தினால ஒருத்தர் நீதி ஆக்கப்படுறான் அப்படின்னா மேன்மை பாராட்டுறதுக்கு எங்க இடம் இருக்குது? உன் கிரியை குறித்து நீ மேன்மை பாராட்ட போறியா? நீ எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் உன்னை ஜஸ்டிஃபை பண்ணாத இந்த என்னது இந்த இந்த பிரமாணத்தை குறித்து நீ வந்து என்ன சொல்றது மேன்மை பாராட்ட போறியா? இல்ல நீ எதை குறித்து மேன்மை பாராட்ட போற? மேன்மை பாராட்டுதலை ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டார். ஏன் இதை அவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்ல வர பாயிண்ட் அடுத்தது வரப்போகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, your salvation is not earnable. Your
salvation is a gift from God. So எந்த காரணத்தை கொண்டும் நீ உன்னை குறித்தோ உன்னுடைய ரட்சிப்பை குறித்தோ மேன்மை பாராட்ட உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அதோடைய முக்கியமான பாயிண்ட். சரியா? குட். சோ அவர் வந்து அந்த 27ஆம் வசனத்துல ரொம்ப கிளியரா சொல்றாரு. So where then is boasting? It is excluded. By what law? Is it of works? No, by the law of faith. So இனிமே மேன்மை பாராட்டல், நான் யூதன், நான் கிரேக்கன், நான் வந்து இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கேன், நான் வந்து எல்லாம் சபையில ஊழியம் செஞ்சிருக்கேன், நான் இப்படி பண்ணிருக்கேன், நான் இப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது தம்பி. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உனக்கு மேன்மை பாராட்ட இடமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். சரி, இப்ப அடுத்த போர்ஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சருக்கு வருகிறோம். வசனங்கள் 28 30 வரைக்கும். சரியா? ரைட்டு. 28, 29, 28 இதுல என்னென்ன இருக்கு? 28 28 to 30 யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஒருத்தர் தமிழ்ல, ஒருத்தர் இங்கிலீஷ்ல. இது வரைக்கும் வாசிக்காதவங்க யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்க கூடுமோ? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. வண்டர்ஃபுல். யாரோ ஒருத்தர் இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா? Therefore we conclude that a man is justified by faith apart from the deeds of the law. Or is he the God of the Jews only? Is he not also the God of the Gentiles? Yes, of the Gentiles also. Since there is one God who will justify the circumcised by faith and the uncircumcised through faith. ஓகே, இங்க ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. திருப்பியும் அதுதான் வரும். ஜஸ்டிபிகேஷன், நீதியாக்கப்படுகிற அனுபவம். வாட் இஸ் ஜஸ்டிபிகேஷன்? A legal verdict of pronouncing somebody not guilty. Right? இப்போ அதான் ஜஸ்டிபிகேஷன் பத்தி வாசிக்க போறோம். ஜஸ்டிபிகேஷன், acquittal in the court of God is found both for the Jew and the Gentile. So 28 30 வசனம் வரைக்கும் இந்த நீதியாக்கப்படுகிற அனுபவம் யார் யாருக்கு உண்டு அப்படின்றது இப்போ ஒன்லி பை ஃபெய்த்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டே வந்து இப்ப சொல்லிட்டார். இப்போ ஒன்லி பை ஃபெய்த்னு வரும்பொழுது ஃபெய்த் இருக்கிற ஜூ மட்டுமா இல்ல ஜென்டைல் ஆல்சோ இன்க்ளூடடா அப்படின்றது அங்க வராரு. இங்க வசனத்துல தான் வார்த்தை வந்து there is only one God, there is one God who will justify the circumstances by faith and the uncircumcised also by faith. அப்போ ஜஸ்டிபிகேஷன் எதனால நடக்குது அப்படின்னா ஒன்லி பை ஃபெய்த். அவன் வந்து சர்க்கியூம்சைஸ் பண்ணப்பட்டவனோ அன்சர்க்கியூம்சைஸ்டோ ரெண்டுல எப்படி இருந்தாலும் சிம்பிளா போட்டிருக்கு, he will be justified only by faith. Justification, acquittal in the court of God. பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீதி அப்படின்னா நம்ம தான் நியூஸ்ல எல்லாம் வாசிக்கிறோம் பார்ப்போம்னு, கோர்ட் என்ன பண்ணுது? நிரபராதி என்று தீர்ப்பு சொல்லுகிறது இல்லையா? நீதிமன்றம் நிரபராதி என்று தீர்ப்பு சொல்லுகிறது. அதுதான் அக்விட்டல் இல்லையா? இவ்வளவு நாள் என்னென்ன குற்றங்களை எல்லாம் சொல்லி அவனை வந்து கைதி என்று இதுவரைக்கும் தீர்மானித்து வைத்திருந்தார்களோ அந்த எல்லா குற்றங்களிலும் இருந்து அவனை விடுதலை செய்து அவனை நிரபராதி என்று கோர்ட் சொல்றது பாத்தீங்களா? அதுதான் அக்விட்டல். அதை வந்து தி ஹெவன்லி கோர்ட் நமக்காக பண்றதுதான் ஜஸ்டிபிகேஷன். இந்த ஜஸ்டிபிகேஷன் எங்க யாருக்குன்னா யூதனுக்கும் உண்டு, ஜென்டைலுக்கும் உண்டு. இதை திரும்பி சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு, this is apart from the deeds of the law. Now இந்த ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, it isn't that we are justified by faith plus whatever deeds of the law we can do. We are justified by faith alone apart from the deeds of the law. In the statement திருப்பியும் he has this very very legalistic Jewish people in mind. When he says, see, when I'm saying by faith, நீங்க அக்ரி பண்ணிடுவீங்க, பை ஃபெய்த்ன்றது ஒத்துப்பீங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? பை ஃபெய்த் ஆல்சோ, ஃபெய்த் அலோன் இல்ல, ஃபெய்த் ஆல்சோ.
ஐ வில் கம்ப்ளீட்லி ஃபாலோ த நியாயப்பிரமாணம். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஃபெய்த்தும் வச்சுக்கணும், அப்பதான் எனக்கு நீதியாக்கப்படுகிற அனுபவம் நீ சொல்லிடாத. இட் இஸ் நாட் தட் கேஸ். சோ ரொம்ப கிளியரா சொல்றது, அபார்ட் ஃப்ரம் த டீட்ஸ் ஆஃப் த லா அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணமே இதுதான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சின்ஸ் ஆல் ஒர்க்ஸ் ஆஃப் லா ஆர் பார்ட் அவுட். சோ இப்போ ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா, அதாவது லா படி இருக்கிற எல்லாமே இப்ப வேண்டாம் அப்படி ஒதுக்கிடுறாரு. அப்படி பார்த்தா என்ன மீதி இருக்குதுன்னா விசுவாசம் மட்டும்தான் இருக்குது. ஃபெய்த் அலோன் இஸ் லெஃப்ட். தட் இஸ் வை அவர் டியர் லூத்தர், மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா சோலா ஃபிடா அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணாரு. மார்ட்டின் லூத்தரோட அந்த மெயினா இந்த 3 ஸ்லோகன்ஸ் யாருக்காவது தெரியுமா? Anybody? சரி, நான் ஒண்ணு பண்ணலாம். somebody take up this as a homework. நான் 2 மட்டும் சொல்றேன். faith alone, grace alone, sola fide, sola gratia. நீங்க மார்ட்டின் லூத்தரோட இது படிச்சீங்க அப்படின்னா அவர் வந்து இதுல ரோமன்ஸ படிச்சு ஒர்க்னால யாருமே நீதி ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு தீசிஸ் எழுதுறாரு. அது வந்து ஒரு 7 ஸ்டெப் தீசிஸ் எழுதிட்டு அதை போய் ஒரு கெத்தீட்ரலோட ஒரு வாசல்ல அவர் ஹேமர் பண்ணி அடிக்கிறாங்க. அதான் சர்ச்சோட ரெஃபர்மேஷனோட ஸ்டார்டிங் டேவா இருந்துச்சு. சரியா? அதனால கூகுள் அப் அண்ட் ஃபைண்ட் அவுட் அந்த 7 பாயிண்ட்ஸ் அந்த தீசிஸ் என்ன அவர் சொன்னாரு அப்படின்னு பார்த்துட்டு உங்க இன்ஃபர்மேஷன் எதா இருந்தா ஆட் பண்ணி somebody can take up that and put it in the group. சரியா? சரி, மேத்யூ லைன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். மேத்யூ முந்தி யூ ஹேவ் ஒன் இது இல்ல, ஒரு சின்ன ஒரு ட்ராக்ட் மாதிரி ஒரு புக்லெட் அபவுட் நிறைய பீப்புள். அதுல வந்து மார்ட்டின் லூதர் தான் ஒன்று இருந்துச்சு உங்கள்கிட்ட. அது இருந்தா கூட முடிஞ்சா அந்த போட்டோ எடுத்து ஒரு சில பேஜஸ் ஜஸ்ட் போட்டோ எடுத்து போடுங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட், சரி இருந்தா ஜஸ்ட் டேக் அ போட்டோ அண்ட் சென்ட். ஏன்னா அந்த புக் எல்லாம் எடுத்தா திருப்பி வைக்கவே முடியாது. இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் புக்லெட் தான், ஒரு 12 pages 13 pages தான் இருக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ரீடிங் த புக் யூ கேனாட் கீப் டவுன். அவ்வளோ சூப்பர்வா இருக்கும் அந்த எப்படி ரிஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்ற அந்த ஒர்க்ஸ் இருந்தா கூட அதை போட்டுடுங்க. பட் கோ த்ரூ அந்த மார்ட்டின் லூத்தரோட அந்த தீசிஸ்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு பெரிய கிராண்ட் கதீட்ரலோட வாசல்ல போய் ஹேமர்ல அடிச்சு அது அங்க தொங்க விட்டு வருவாரு. பெரிய புரட்சி ஏற்படுத்தும் அது. அதுலதான் சொல்ற ஒரு வார்த்தை வந்து சோலா ஃபிடா, சோலா கிரேசியா, கிரேஸ் அலோன், ஃபெய்த் அலோன். இது இல்லாம இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது எனக்கு இப்போ திடீர்னு சொல்ல வரல. ஸோ ஐம் கிவிங் இட் அஸ் அ ஹோம் ஒர்க், யூ ஃபைண்ட் இட் அவுட். ஸோ அதுக்கு காரணம் இந்த வசனம் தான். அபார்ட் ஃப்ரம் த லா, நாட் வித் த லா, ஸோ ஒன்லி பை ஃபெய்த் அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஸோ அப்படின்னா லா என்ன ஆகுது? அடுத்த பெரிய கொஸ்டின். இப்ப லானால யூஸ் இல்ல, லானால யூஸ் இல்லன்னு சொல்லி அப்ப தூக்கி போடுறியா? இப்ப லாவை எங்களுக்கு கொடுத்த மோசஸ் என்ன, லாவை மோசஸ் கொடுத்த ஆண்டவர் என்ன? அப்ப அது சொன்ன இதெல்லாம் வேஸ்டா? இத்தனை வருஷமா லாவை பின்பற்றி வர நாங்களா வேஸ்டா? அப்ப வாட் அபவுட் த லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சரியா? அப்பதான் முதல் கேள்வி, do we then make void the law through faith? அப்ப விசுவாசிக்கிறவங்களாக நம்ம இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுதா? எங்களை வந்து நியாயப்பிரமாணம் நீதி ஆக்கல அப்படின்னு தெரிஞ்சு அதோட பிரயோஜனம் என்ன? ஆண்டவரே கொடுத்த ஒரு வார்த்தைக்கு விரோதமா நம்ம போயிடுறோமா, இல்ல என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கேள்வி வருது. அப்பதான் பவுலோடிகளோட ஆன்சர் என்னது? of course not. do we then make void the law through faith? of course not. எப்படி அவர் of course not சொல்றாரு அப்படின்னா 4ஆம் அதிகாரத்துல அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறாரு. என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறாரு? நியாயப்பிரமாணம் உருவாகி நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் பின்பற்றி கொண்டு வரும் பொழுதே நியாயப்பிரமாணமே தேவனால நீதியாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. though the what you call in the law was given earlier, the law itself was looking for a day when people will be justified by faith அப்படின்னு அவர் சொல்ல வருகிறார். சொல்ல வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி, அந்த சட்டத்திட்டத்தின்படி ஆண்டவர் எப்படி மீட்பை நிறைவேற்றுகிறார் என்பதுதான் 4th சாப்டர்ல அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ லா, வாட் அபவுட் லா? எஸ், we need the law also. இந்த லாவோட நிறைவேறலாதான் இயேசு கிறிஸ்து வருகிறார். லாவோட நிறைவேறலாதான் பாவம் ரத்தம் சிந்தப்படுகிறது.
ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தினால வர வேண்டிய எல்லா நன்மையும் நீ இனிமே நியாயப்பிரமாணத்தினால அல்ல, இயேசுவை விசுவாசத்தினால வருது அப்படின்னா 4th chapterல அவர் சொல்ல இருக்கிறாரு. சரியா? Praise Lord. So with that we are concluding chapter 3. Okay, so far I think உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட் வாஸ் டெஃபினெட்லி லென்த்தி. சாப்டர் 3 வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 பார்ட்டா நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, சரி, நம்ம வில் நவ டைவ் இன்டு சாப்டர் 4 நவ. 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3. யாரோ ஒருத்தர் வாசிங்கன்னா நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? ஒருத்தர் இங்கிலீஷ், ஒருத்தர் தமிழ். Abraham justified by faith. What then shall we say that Abraham, our forefather, according to the flesh, discovered in this matter? If in fact Abraham was justified by works, he had something to boast about, but not before God. What does Scripture say? Abraham believed God, and it was credited to him as righteousness. Good. Somebody in Tamil? ரெக்ஸ் நீங்களே வாசிக்கிறீங்களா? அப்படியானால் நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்வோம். ஆபிரகாம் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டானாயில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. Now, okay, Abraham and David demonstrate righteousness apart from works. பவுலடிகளாரோடைய அந்த the way he builds up his case ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த லைன்ல நம்ம பார்த்தோம், faith alone அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம். போஸ்டிங் இல்ல. நான் இந்த போஸ்டிங் வரும்போதே நான் சொன்னேன், இந்த லைன் அவர் ஏன் சொல்ல வேண்டியிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் லா எங்களுக்கு இருக்குது, ஏப்ரஹாம் எங்க ஃபாதர், நாங்க சோசன் பீப்புள் அப்படின்றதுல ரொம்ப பெருமை, நாங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு இருந்ததுனால இனிமே மேன்மை பாராட்டல் யாருக்குமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைடு முதல் கை வைக்கிறார். அப்புறம் ஒன்லி பை ஃபெய்த் அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க்ஸ். நீ ஒர்க்கும் பண்ணிட்டு அதனாலதான் நான் ஃபெய்த், ஒர்க் அண்ட் ஃபெய்த் சேர்ந்துதான் எனக்கு ரைச்சியஸ்னஸ் சொல்லாத, ஒன்லி பை ஃபெய்த் உனக்கு ரைச்சியஸ்னஸ்ன்றது திருப்பி சொல்றாரு. அந்த ஒர்க் மேல அவருடைய பாயிண்டிங் ஒண்ணு வச்சுறாரு. இப்போ இங்க 4வது அதிகாரத்துல வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ he comes to a very very important part where every Jewish person very 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 highly regards Abraham, ஐசக், ஜேக்கப் அப்படின்ற அந்த பேட்ரியாக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ற அந்த முன்னோர்களை ரொம்ப ஹை எஸ்டீம்ல வச்சிருப்பாங்க யூத ஜனங்கள், அது ஸ்பெஷலா ஏப்ரஹாம். இப்போ பவுலடிகளார் நல்லா அந்த பழைய பிரமாணங்களை கற்று தெரிந்தவரானதுனால அவருக்கு என்ன சொல்லி எதன் மூலமா அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் மேன்மை பாராட்டுதல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ மலை போல நம்பிட்டு இருக்கிற உன்னுடைய அந்த சட்டத்திட்டத்தினால உனக்கு ரட்சிப்பு வராதுன்னு சொல்லிட்டாரு. விசுவாசம் மட்டும்தான் ரட்சிப்பு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஒரு தெய்வத்துக்கு அடுத்தபடியா வச்சிருக்கிற ஏப்ரஹாமோட கேஸ்ல ஃபெய்த்ல அவருக்கு நன்மை நடந்துச்சா இல்ல ஒர்க்னால நன்மை, கிரியையினாலயா விசுவாசத்தினாலயா ஆபிரகாம் நீதியாக்கப்பட்டான் அப்படின்றத இப்ப கொண்டு உங்க தகப்பன் சொல்லி கொண்டிருக்கிற ஆபிரகாமே விசுவாசத்தினாலதான்ப்பா நீதியாக்கப்பட்டான், வேலையினால இல்ல அப்படின்றத அவர் இங்க வராரு. அதே போல 4ஆம் அதிகாரத்துல டேவிட சொல்லி ஃபெய்த்னால எப்படி நீதியாக்கப்படுறாங்கன்னு சொல்ல போகிறார். சோ இதுல ஐ ஹாவ் a few points. இதை மட்டும் ஒவ்வொன்னா நான் படிச்சுட்டே வரேன். we will discuss one. First point number 1, Paul makes it clear. என்ன கிளியர் பண்றாரு? Abraham's righteousness did not come from performing good works but from belief in God. It was a righteousness obtained through faith. Okay, முதல் காரியம் சொல்றது, ஏப்ரஹாம் தான் செய்த நல்ல வேலைகளினால ஆண்டவரிடத்திலிருந்து நன்மதிப்பையும் நீதிமான் என்ற பெயரையும் பெறவில்லை, அவன் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டான்.
It was obtained only by faith. Number 2, the Jewish teachers of Paul's day believed Abraham was justified by his works by keeping the law. Ancient passages from the rabbis say we find that Abraham, our father, had performed the whole law before it was given. And Abraham was perfect in all his deeds with the Lord. The rabbis argued that Abraham kept the law perfectly before it was given, keeping it by intuition and anticipation. சரி, பால் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் அதோட பேக்ரவுண்ட். முதல் காரியம், அவர் விசுவாசத்தினால்தான் பெற்றுக்கொண்டார், வேலையினால இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பவுலடிகளார் காலத்துல வந்த ரபிமார்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள் இல்லாம அந்த ஆண்டுகள் செல்ல அந்த குரு தலைவர்கள், மத தலைவர்கள், ரபிமார்கள், இந்த ரபினிக்கல் கல்ச்சர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ரபிமார்கள் நிறைய சட்டத்திட்டங்களை வளர்த்து வச்சிருந்தாங்க. சோ இந்த ரபிமார்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, ஏப்ராஹாமுக்கு அப்புறம் தான் ஒரு வேலை சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டுச்சுன்னே வச்சுக்கோ, ஆனாலும் அவர் தன் மனதினால உணர்ந்து அறிந்து அவர் என்ன பண்றாரா, ஆண்டவருக்கு முன்பாக தன் கிரியைகளிலே ரொம்ப சுத்தமா ஆண்டவர் முன்னாடி காணப்பட்டார் அப்படின்றது அவங்களுடைய விசுவாசமா இருந்தது. யாருக்கு? பவுலடிகளார் காலத்துல வாழ்ந்த யூதர் ரபிமார்களுடைய விசுவாசம் அதுவா இருந்துச்சு. என்னது? எங்கள் தகப்பனாகிய ஏப்ரஹாம் தன்னுடைய எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவராக தன்னுடைய வேலைகளிலே காணப்பட்டார். He was perfect in keeping the law before God, even though he did not have the law, by anticipation and intuition அப்படின்னு அவங்களுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ தேர்ட் பாயிண்ட்ல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, Apostle Paul does not say Abraham was made righteous in all of his doings, but God accounted Abraham as righteous. Our justification is not God making us perfectly righteous, but counting us as perfectly righteous. After we are counted righteous, then God begins making us truly righteous, culminating at our resurrection. Now, for us to understand this statement, it requires கொஞ்சம் patience and lot of maturity. இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொறுமையா படிக்கணும், கொஞ்சம் மெச்சூர்டா படிக்கணும், அப்பதான் இந்த ஸ்டேட்மெண்ட் புரியும். நானா எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. பவுல் சொல்றாரு, அதாவது ரபினிக்கல் கல்ச்சர்ல இருக்க ரபிமார்கள் சொல்றாங்க, ஏப்ரஹாம் தன்னுடைய வேலையினாலதான் ஆண்டவர்கிட்ட நன்மதிப்பை பெற்றுக்கொண்டார். ஆனா பவுல் சொல்றாரு, ஆபிரகாம் வேலை செய்து அது நிமித்தமாக நீதியை அவன் அடைந்து கொள்ளவில்லை, அவனுக்கு அந்த நீதி தேவனால் கொடுக்கப்பட்டது. You attaining righteousness is different. God counting you as righteous is different. நீதியாய் ஆண்டவர் எண்ணுகிறது வேற, நீ வேலை செஞ்சு உன்னை நீதியாக்குகிறது வேற. ஓகே, இது சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. பாருங்க, ஜஸ்டிபிகேஷன், நீதியாக்கப்படுகிற தன்மை அப்படின்னா என்னன்னா, நம்மள ஆண்டவர் பாவமர கழுவி பர்ஃபெக்டான ஒரு நீதிமானா மாத்துறது ஜஸ்டிபிகேஷன் அல்ல. நான் இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் என்ன நீதிமானா அவர் எண்ணுகிறது. though I am imperfect, God counting me as righteous person is justification. திரும்பியும் நான் சொல்றேன், நான் ஜஸ்டிபிகேஷன் நீதியாக்கப்படுகிறது என்பது என்ன ஆண்டவர் அப்படியே பர்ஃபெக்டான ஒரு மனுஷனா மாத்திர அனுபவம் ஜஸ்டிபிகேஷன் இல்ல. என்னுடைய இம்பர்ஃபெக்ஷனுக்கு மத்தியிலும் இவன் நீதி உள்ளவன் என்று என்னை டிக்ளேர் பண்றதுதான் ஜஸ்டிபிகேஷன். அப்ப அததான் சொல்லிட்டு சொல்றாரு, அந்த நீதி உள்ளவன் என்று அவர் மாத்திட்டு அந்த நீதியாக்கப்படுகிற அந்த நாள்ல இருந்து என்னை அவரை போல மாற்றுகிற அந்த ஜேர்னியை ஆண்டவர் தொடங்க செய்கிறார். சோ அது ஏன் இது சொல்றாரு அப்படின்னா, Abraham is also like that. He was not made perfect by the works he did, but God counted him
as righteous. அவனை நீதியுள்ள ஒருவனாக கர்த்தர் எண்ணினார். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. ஃபோர்த் பாயிண்ட், கவுண்டட் அப்படின்னா லாகிசோமாய் அப்படின்ற வேர்டம். அது சொல்றாங்க டு புட் டவுன் இன்டு ஒன்ஸ் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ரெவென்யூ எல்லாம் ஸ்டோர் ஹவுஸ்ல வச்சிருங்க, இன்னில இருந்து நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், என்னோட வருமானம் எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துடணும். சோ இப்படி சொல்றது இப்போ நம்மளோட டேர்ம்ஸ் இட்ஸ் லைக் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். பேங்க்கு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். சோ என்ன வந்தோம்னா காட் கவுண்டிங் as righteousness என்னன்னா, அந்த 4வது பேராகிராஃபோட 3rd லைன், God put to Abraham's account, placed on deposit for him, credited to him righteousness. புரியுதா? இப்போ ஒரு என்னோட பேங்க்ல ஒருத்தர் 10,000 ரூபாய் கிரெடிட் பண்றாங்க அப்படின்னா, நான் அந்த 10,000 ரூபாய்க்கு சொந்தக்காராங்கிறேன்ல, அது மாதிரி ஏப்ரஹாம் மேல இவன் நீதிமான் என்ற கிரெடிட் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். 5வது பாயிண்ட் பாருங்க, Genesis 15:6 does not tell us how other men accounted Abraham. Instead, it tells how God accounted him. Does not indeed tell us what men thought of him, but he was accounted before the tribunal God as righteous. Abdina, 6th point, righteousness is also more than the absence of evil and guilt. It is a positive good, meaning that God does not only declare us innocent, but righteous also. அப்போ 5வது 6வது பாயிண்ட்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் மற்ற மனிதர்கள் ஏப்ரஹாமை குறித்து என்ன நினைச்சிருந்தாங்கன்றதை வச்சு சொல்லல, ஏப்ரஹாம் எப்படி நடந்து கொண்டான் என்பதை வச்சும் சொல்லல. அவர் மேல அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில அவர் அவனை நீதிமான் என்று கிரெடிட் பண்ணுகிறாரு. He calls him and accounts him as a righteous person. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட இயேசுவின் மேல விசுவாசமாய் நாம் இருக்கும் பொழுது நம்மை நீதிமான் என்று ஆண்டவர் கருதி அழைக்கிறார். நம்மை பெர்ஃபெக்ட்டா மாத்தி அந்த உருமாற்றுகிற அனுபவம் நீதியாக்கப்படுகிற அனுபவம் அல்ல. என்னுடைய குறைவுகள் அநீதிகள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் என்னை இவன் நீதிமான் அப்படின்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி என் மேல ஒரு முத்திரையை குத்திட்டு அன்னில இருந்து என்னை நீதிமானாக அனுபவத்துல ஆழமா நடத்துறாரு பாத்தீங்களா, அதுதான் நீதியாக்கப்படுகிற அனுபவம். அப்போ ஏப்ரஹாம் என்று அவர்கள் தன் மார்க்கத்தை சொல்லுகிற அவருடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத விசுவாசத்தினால நீதிமானானார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 4ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நானே வசிக்கிறேன் ஃபார் வாண்ட் ஆஃப் டைம். Now to the one who works, wages are not credited as a gift, but as an obligation. However, to the one who does not work, but trusts God, who justifies the ungodly, their faith is credited as righteousness. Rex, தமிழ்ல வாசிங்களேன். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாகிவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் த்ரூவான வசனம் தான். நான் வேலை செய்யறேன், எனக்கு கூலி கொடுக்குறாங்க, அது என் வேலைக்கு தகுந்த ஒரு சன்மானம் இல்லையா, என் வேலைக்கு தகுந்த ஒரு 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 ஆசீர்வாதம். அது கிருபை கிடையாது, கூலி. ஆனா நான் கூலிக்கு பாத்திரனே அல்ல, ஆனாலும் எனக்கு இந்த கூலி கொடுக்கப்படுகிறாங்கன்னா அதுதான் கிருபை. அப்போ இங்க என்ன பண்றாரு, கிரேஸுக்கும் வேலைக்கும், கிரேஸ்க்கும் ஒர்க்ஸ்க்கும் என்னுடைய முயற்சினாலேயே நான் நீதிமானாக முயற்சிக்கிறதுக்கும் கிருபையினால ஆகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது பவுல் அடிகளார் இங்க சொல்லுகிறார். Now to him who works, the wages are not counted as grace. Point number B, not counted as grace but as debt. Number C, but to him who does not work but believes on him who justifies the ungodly. Point number D, him who justifies the ungodly, faith is accounted for as righteousness. Now
யார் யாரெல்லாம் தன் கிரியையெல்லாம் வேலை செஞ்சுட்டு அது நிமித்தமா நான் நல்லவன், அதனால எனக்கு நீங்க நல்லவன்ற ஒரு பட்டத்தை கொடுங்க, நான் நல்லவன்றதை ப்ரூவ் பண்ணிட்டேன், நல்லவன்ற பட்டத்தை கொடுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் வந்து என்னன்னா இது ஃபெய்த்னால நடக்கல, இது வந்து ஒர்க்னால நடக்கிறது. ஆனா கிரேஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா, பாவியை நீதிமானாக்குறதனிடத்தில் விசுவாசம் வைக்கிறதுனாலே உண்டாகுகிறது தான் கிருபையினாலே உண்டாகிற ஒரு நீதித்தன்மை. அதாவது having faith in the one who makes the ungodly godly. Amen. We might expect God would only justify a godly man, but because of what Jesus did on the cross, God can justify the ungodly. Point number D கொஞ்சம் நல்லா வாசிச்சு பாருங்க, அப்புறமா டைம் இருக்கு. பொதுவா யார் காட்லியா இருக்காங்களோ அவங்களதான் காட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது பொதுவான ஒரு நியாயம் தான். ஆனா அது வந்து அவன் நல்லவனா இருக்கிறான், ஆண்டவர் அவனை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கிறார், வேலை செஞ்சா கூலி கொடுத்திருக்கிறார், அது அடிப்படையில. ஆனா நல்லவனாவே இல்லாம இருக்கிறானே ஒருத்தனை ஆண்டவர் அவனை எப்படி நீதிமானா மாத்துவாரு? கிருபையின் அடிப்படையில. சோ அன்காட்லி பர்சனை கூட ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஆண்டவரால மட்டும் முடியும். எப்படி? அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில, அவருடைய கிருபையின் அடிப்படையில என்று சொல்லி கிருபைக்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் வந்து காண்பிக்கிறத பார்க்கிறோம். இந்த லாஸ்ட் இந்த ஸ்லைடு மட்டும் வாசிச்சோம்னா இன்னைக்குரிய லெசன் will be over. என்ன சொல்லுது? By this we understand that there are no two ways of salvation. We are saved by works through law, keeping the Old Testament, and saved by grace through faith in the New Testament. புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்படுவதற்கு ரெண்டு வழி கிடையாது. பழைய ஏற்பாட்டுல நீ வந்து சட்டத்திட்டங்களை பின்பற்றதுனால, புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தினால அப்படின்னு ரெண்டு வழிகள் கிடையாது. நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பழைய ஏற்பாட்டுல சட்டத்திட்டங்களை பின்பற்றதுனால, புதிய ஏற்பாட்டு டைம்ல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு இந்த ரெண்டு வழிகள்ல நமக்கு ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறு. ஏன் அப்படின்னா, everyone who has been saved, Old Testament or New Testament, is saved by grace through faith, through their relationship of a trusting love with God. பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள யார் யார் வந்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே ஆண்டவரோடு அவங்களுக்கு இருந்த அன்பின் உறவின் அடிப்படையிலே அவர்கள் ரட்சிப்படைந்தார்களே தவிர அவர்களுடைய வேலைகளினாலே அடையவில்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்றதுதான் ஏப்ரஹாம் வந்து நம்ம வாசிச்சோம். ஏப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Amen. Because of the new covenant we have benefits of salvation that Old Testament saints did not have, but we did not have a different manner of salvation. Okay, இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து புது உடன்படிக்கை ஏற்படுத்திட்டனால சால்வேஷனால உண்டாகிற பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஆனா நம்ம சேவ் ஆகிற மெத்தட் மாறவே இல்லை. அன்னைக்கும் அதுதான், இன்னைக்கும் அதுதான். So the benefits of salvation are there, but the manner of salvation never changed, even if it is in the Old Testament or in the New Testament. அதுக்குதான் ரொம்ப கிளாசிக்கலான எக்ஸாம்பிள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நம்மளும் தேவனை விசுவாசித்தா அது நமக்கு நீதியாக எண்ணப்படும். பழைய ஏற்பாட்டு வழியிலயோ சரி, புதிய ஏற்பாட்டு வழியிலோ சரி, எப்படி எது இருந்தாலும் நமக்கு ரட்சிப்படைவதற்கு ரெண்டு வழிகள் அல்ல, ஒரே வழிதான். அது
சாரி திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆச்சு. இப்போ am I audible? Yeah. Yes, Pastor. ஓகே, தேங்க்யூ. குட். சோ அப்போ இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே படிக்கும் போதே. பழைய ஏற்பாட்டுல ஓகே, நீதியாக்கப்படுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா டு ஃபாலோ த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கூட பவுலடிகளாரோட ஆர்குமெண்ட் என்ன, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கூட ஆண்டவரோடு ஒரு மனுஷனுக்கு இருந்த உறவுனாலதான் அவன் ரட்சிப்பை அடைந்தான். ஏப்ரஹாம பத்தி சொல்றாரு, அடுத்தது தாவீதை பத்தி சொல்ல போறாரு. ஏன்னா தாவீது பண்ண பெரிய தவறுல ஒண்ணு என்னன்னா, ஆசாரியர்கள் மட்டுமே புசிக்க வேண்டிய சமூகத்து அப்பங்களை எடுத்து அவனும் புசிக்கிறான். அட்லீஸ்ட் அவன் ராஜா அப்படின்னு விட்டுறலாம், அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் கொடுக்குறான். அப்சல்யூட்லி டயர், அப்படியே கோயிங் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் காட். ஆனால் அவனுக்கு கிருபை எப்படி கிடைச்சது, அதுதான் இனி அடுத்தது டிஸ்கஸ் பண்ண போறார். சரியா? ஸோ with this we will stop here. So it is really heartwarming to understand இவ்வளோ நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் இருந்து ஆண்டவர் நம்ம விளக்கிட்டார். சிம்பிளா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நீ விசுவாசி, அது உனக்கு தேவ மகிமையாக எண்ணப்படும். ஸோ இதுல நான் 2 சேலஞ்சு நம்ம வைக்க போறேன். நம்பர் 1 நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டு, ஆமீன், அந்த விசுவாசத்தினாலே மட்டும்தான் நம்ம நீதியாக மாற்றப்படுகிறோம். அப்படின்னா நல்லா கவனிங்க, இயேசு எனக்காக மரித்தார், என் பாவங்களை கழுவிட்டார் அப்படின்னு நான் நினைச்ச உடனே எனக்கு ரட்சிப்பு வருது. அதே பவர் ஆஃப் பிலீஃப், அதே பவர் ஆஃப் ஃபெய்த் தான் கேன் ஆப்ரேட் இன் ஆல் யுவர் ஏரியாஸ். வாட் டு யூ மீன் பாஸ்டர்? God is in my marriage, so my marriage cannot fail. If you have that faith in you, you will see the results of your faith. Amen. God is my provider, I will suffer no lack. என் ஆண்டவர் மட்டுமே என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், எனக்கு குறைவு வராது அப்படின்னு அந்த ஃபெய்த் நீங்க ஆண்டவர் மேல வச்சீங்கன்னா அந்த ஃபெய்த்தோட ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. ஓகே, சோ ரட்சிப்படைவதற்கு ஒரு ஃபெய்த் தேவைப்படுறது போலவே நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பதுக்கும் ஒரு ஃபெய்த் தேவைப்படுது. நம்பர் 1. சரியா? நம்பர் 2, இன்னைக்கு நாம அநேகர ஆண்டோருக்குள்ள நடத்துகிறவர்களா நம்ம காணப்படுறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபெய்த், நீ ஆண்டவரை நம்புப்பா, நீ இந்த மலைக்கு வா, நீ இவ்வளவு காணிக்க போடு, நீ இந்த இடத்துக்கு வந்து நின்னு பாரு, நீ இப்படி முக்காடு போடு, நீ இப்போ தலையில போட்டிருக்கிறத கழட்டி போடு, இப்படி நம்ம லால திருப்பி நடத்திட்டு இருக்கிறோமா? இல்ல நீ விசுவாசி, அதுவே போதும். ஆண்டவர் அதுல இருந்தே அந்த விசுவாசிச்சாலே நீ உனக்கு ஆண்டவருடைய பிரசனம் உனக்கு வரும், ஆண்டவர் உன்னை ரட்சிப்படைய செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஆர் வி டிரைவிங் பீப்புள்? அந்த காலத்துல ரபிகள் லா இல்லாம அவங்க சில நிறைய கூடுதலா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுலலாம் நிறைவேற்றினாதான் நீ நீதிமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம ரபிமார்களை போல நம்ம நிறைய சட்டத்திட்டங்கள் வைக்கல, ஆனா நமக்குள்ளேயே நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நீ இப்படி இருந்தாதான், நீ இப்படி இருந்தாதான், நீ இப்படி இருந்தாதான். சரியான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை சொல்றது தப்பு கிடையாது, ஆனா உன் விசுவாசத்தினாலதான் நீ ரட்சிப்படைவ. விசுவாசத்தாலதான் அற்புதம் நடக்கும். உன் விசுவாசத்தினாலதான் ஆண்டவர் மேல வைக்கிற உன் விசுவாசத்தினாலதான் உன் எதிர்காலத்துல ஒரு நன்மை நடக்கும்னு அந்த faith in God and justified by faith கிளியரா சொல்லாம விட்டுறாதீங்க. அது புதிய ஆத்துமாக்களோ பழைய ஆத்துமாக்களோ ஒரு காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கலாம். Let us not be driven by works because God is not. Let us not be driven by works. Works are necessary as a reflection of our faith. என் விசுவாசத்தை வெளிக்காட்டும் வண்ணமாக என்னுடைய கிரியைகள் அவசியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவரை ப்ளீஸ் பண்றதுக்கு என் கிரியை தேவையில்லை, என் விசுவாசம் தான் தேவையா இருக்கிறது. சரியா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ ஹோப் இந்த பகுதி உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இட் இஸ் 9:15 now. யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா, யாருக்கா ஏதாவது கொஸ்டின் இருந்தா you can share that with me. ஒருவேளை எனக்கு இப்பவே ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட I will take time. நீங்க வைஷ்ணவி சிஸ்டரோட கொஸ்டின் போல I will take time and answer. இந்த கத்துக்கொண்ட பேசேஜ்ல ஏதாவது கன்ஃபியூசிங்கா இருக்குது, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, I am not immediately able to agree,
ஆர் இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஆர் சிம்பிளி எனக்கு புரியலையே பாஸ்டர்னாலும் ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அ வே டு எக்ஸ்பிளைன் தட் டு. யாருக்காவது ஏதாவது do you like anything, anybody likes to share anything or anybody likes to comment, question? I'll send an email later. Okay Anna, okay Anna, super, thank you, I'll go through it and then we'll see. Wonderful. சரி, அடுத்தது நான் சொன்ன இது மறந்துடாதீங்க. என்னன்னா மார்ட்டின் லூத்தரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து கொஞ்சம் டேக் டைம் டு ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸ்பெஷலா அவருடைய அந்த ஐ திங்க் இட்ஸ் 7-point தீசிஸ் நினைக்கிறேன். 7 or it could be more if I'm not wrong. ஸோ அதை படிச்சு பாருங்க. அவரோட ரிஃபர்மேஷனுக்கு காரணமா இருந்தது என்னன்னு படிச்சு பாருங்க. அதுல ரொம்ப 3 மெயின் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஃபெய்த் அலோன், கிரேஸ் அலோன், அப்புறம் இன்னொன்னு வேர்ட் அலோன். சூப்பர், ஓகே. வேர்ட் அலோன், ஃபெய்த் அலோன், கிரேஸ் அலோன், இது வந்து 3. பட் இஸ் காட் அ லாட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் டு தட். நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. இட் வில் பி என்லைட்னிங். ஓகே, so praise the Lord. Let me pray and close. If you don't have any other comments or questions, let me pray and close. ஜெபம்ன்றதுக்கு முன்னாடி I have the simple request, continue to pray for the ministry and the church. பொன்மார்ல கூட இந்த சண்டே வந்து we'll start to meet in the school again. It's going to be in the open air. அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காகவும் continue to pray. And then அசோக் நகர் சர்ச் இனிமே we are moving to இந்த கீழ்பாக் ஏரியா. ஸோ சபை வந்து மக்கள் செதறிடக்கூடாது, எல்லாம் ஆர்வமா வரணும். எல்லாத்துக்காகவும் ஜோம் பண்ணுங்க. இப்பதான் ஸ்கிராச்ல இருந்து எல்லாமே அங்க பண்ண போறோம். ஸோ அதனால வாட் எவர் நீட்ஸ் வி ஹேவ் அதெல்லாம் ஆண்டவர் மீட் பண்ணும் அப்படின்றதுக்காக கண்டினியூ டு ப்ரே. லெட் மீ ப்ரே ஃபார் யூ ஆல். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கூட we were able to learn from Apostle Paul's epistles to the church in Romans. ஆண்டவரே அப்ப ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி, ரைச்சியஸ்னஸ் பத்தி, ஃபெய்த்னால என்ன ஆகுது அப்படின்றத பத்தி எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறத நாங்க பார்க்கிறோம், வியப்படைகிறோம். ஆண்டவரே எவ்வளோ பெரிய கடினமான இந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து கர்த்தர் எங்களை விலக்கி இருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமே சிம்பிள் ஆகிட்டீங்க. இவ்வளவு சிம்பிளா ஆக்குனதுக்கு அப்புறமும் நாங்க நிறைய நேரத்துல அந்த சிம்பிளா காண்பிக்க வேண்டிய ஃபெய்த்ல கூட we are still failing. Forgive us Lord. அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பத்தி நாங்க படிச்சோம். Justification is not God making somebody absolutely perfect, but justification is God making an imperfect person count as righteous and slowly working in him. அப்படின்னு படிக்கிறப்போ we understand how patient of God you are. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு வசனம் சொல்லுது. அது உண்மையாவே ஆண்டவரை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா எங்களுக்கு இருக்குது. சுவாமி உமக்கு நன்றி. ரோமன்ஸ்ல வந்து நாங்க கத்துக்கொண்ட சத்தியத்துக்காக நன்றி. ஆண்டவரே help us to grow more in you Lord. இந்த பைபிள் ஸ்டடியில நிறைய பேர் இன்னும் பிளஸ் ஆக கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஹம்பிளான பிகினிங்க நாங்க எடுக்கிற முயற்சியை கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. God bless you all.